ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஓப்போ மொபைலில் ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடிய சூப்பர்பான ஒரு 3 ஃபீச்சரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் தான். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதனால் என்ன யூஸுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஓப்போ மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடிய அந்த 3 ஃபியூச்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேட்டரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது, இந்த பேட்டரி பர்சன்டேஜ்னாவே உங்களுக்கு தெரியும். டாப்ல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்ல பேட்டரியோட சார்ஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பேட்டரி பர்சன்டேஜை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பேட்டரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்காக தான் இந்த பேட்டரி பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ஷோ ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீடு அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும். இதை ஆன் பண்ணுனீங்க அப்படின்னா மேல லெஃப்ட் சைடு ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு கிலோ பைட்ல மேல டிஸ்ப்ளே ஆகும். இது மூலமா உங்க மொபைல் டேட்டா ஸ்பீடா ஒர்க் ஆகுதா, ஸ்லோவா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நோட்டிபிகேஷன் ப்ராம்ப்ட். இந்த நோட்டிபிகேஷன் ப்ராம்ப்டோட பர்பஸ் என்னன்னா, மேல இருக்கிறதா ஸ்டேட்டஸ் பார்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல மேல ஏதாவது அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருந்ததுன்னா அதை அங்க டிஸ்ப்ளே பண்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இந்த நோட்டிபிகேஷன் ப்ராம்ப்ட். இந்த நோட்டிபிகேஷன் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஒன்னு வந்து ஐகான், செகண்ட் நோட்டிபிகேஷன் கவுண்ட், மூணாவது டு நாட் ஷோ. டிஃபால்ட்டா நான் வந்து டு நாட் ஷோல வச்சிருக்கேன். இப்போ நோட்டிபிகேஷன் கவுண்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா, நீங்க வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, ட்விட்டரா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, ஸோ எதுலேருந்து ஷேர் சாட் எதுலேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருந்தாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்டிபிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நோட்டிபிகேஷன் கவுண்டை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தா பாருங்க, மேல டாப்ல 25 டிஸ்ப்ளே ஆகுது. எல்லா அப்ளிகேஷன்லையும் சேர்த்து 25 நோட்டிபிகேஷன் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுது. இதே இது ஐகான் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்கிறத டாப்ல டிஸ்ப்ளே ஆகும். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைங்கிறத இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். இது இந்த ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கிற ஃபீச்சர் உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.